அதே போல் நாங்கள் இப்போ லொகின் ஆகி இருக்கிறோம். இந்த லொகின் ஆகி இருக்கிற நேரத்தில் நாங்கள் எல்எம்எஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 11ஆம் ஆண்டுக்குரிய பாடங்களுக்குள்ளுக்கு மட்டும்தான் எங்களுக்கு நுழையக்கூடியதாக இருக்கும். 10ஆம் ஆண்டுக்குரிய பாடங்களுக்குள்ளுக்கும் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாமல் இருக்கும். வேறொரு டேஷ்போர்டுக்குள்ளுக்கு எங்களால் என்ன செய்யலாது, நுழைய இயலாது. ரைட், வேறு எதுக்குள்ளேயும் நுழைய முடியாமல் இருக்கும். சரிதானே? ரைட். இப்போ நீங்கள் இந்த 11ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையோட இதே டிவைஸில் அதே ஒரே ஃபோனில் அல்லது ஒரே டேப்பில் வேறொரு பிள்ளையும் படிக்கணுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, இந்த இடத்துல நீங்கள் லொக் அவுட் ஆகணும். லொக் அவுட் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆயுஷ் யூ வாண்ட் டு லொக் அவுட்னு கேட்குது. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணோன்னே நீங்கள் இப்போ லொக் அவுட் ஆகிட்டீங்க. லொக் அவுட் ஆகினதுக்கு பிறகு இதே மாதிரி உங்களுக்கு வேறு பிள்ளைகளும் இந்த ஒரே டிவைஸில் படிக்கணுமாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், அந்த யூசர் நேம் அவர்களுக்கு தனியாக ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரிஜிஸ்டர் பண்ணி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், கொடுத்து லொகின் ஆகினு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைக்கு லொகின் ஆகக்கூடிய வசதி காணப்படும். ரைட். அப்போ ஒரே டிவைஸில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் யூஸ் பண்ணி இந்த மொபைல் ஆப்பினூடாக படிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் அந்தந்த பிள்ளைக்கு லொகின் ஆகி லொக் அவுட் ஆக வேண்டும். ஒரு பிள்ளை லொகின் ஆகி அது லொக் அவுட் ஆகிற பின்னாடி அதே இதில் அடுத்த பிள்ளை படிக்கலாம். ஓகே. அதே நேரத்தில் அன்பார்ந்த பெற்றோர்களே, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் ஒரு டிவைஸில் மட்டும்தான் கற்க முடியும். ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஒரு டிவைஸில் மட்டும்தான் உங்களுக்கு படிக்கணும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வேறு டிவைஸஸில் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அது ஒட்டோவான சேம், அதை உங்களுக்கு எக்ஸஸ் பண்ண கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இதுக்குள்ளே இருக்குது. அந்த குறித்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் குறித்த டிவைஸில் எதில் நீங்கள் லொகின் ஆகிறீங்களோ, எதில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் அது செல்லுபடியாகும். இன்கேஸ் உங்களோட ஃபோன் அல்லது உங்களோட டிவைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமாக இருந்தால் இந்த தரப்பட்ட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக கண்டெக்ட் பண்ணுவதன் மூலமாக உங்களோட டிவைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பிள்ளைகள், இந்த பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபொகட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. இந்த ஃபொகட் பாஸ்வேர்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம்னு கேட்டால், உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து அல்லது இமெயில் ஐடியை கொடுத்து ரீசெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒட்டோவாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்களாக என்ன செஞ்சு கொள்ளலாம், ரீசெட் பண்ணி கொள்ளலாம். அது ஃபோனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் கொடுத்து உங்களோட ஃபோனால் நீங்கள் அதை செஞ்சு கொள்ள முடியும். இமெயிலாக இருந்தாலும் அதே போல் இமெயிலுக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜ் ஊடாக நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், அந்த உங்களோட மறந்து போனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதோ மறந்து போனால் அதை ரிகவர் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது அதை சேஞ்ச் பண்ணிக்கொள்கிற வசதி உங்களுக்கு இங்கே காணப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கான கட்டணத்தை நீங்கள் விஷட கழிவுகள் மூலமாக குறைத்து கொள்ள முடியும். அதே போல் வறுமை கோட்டிற்குட்பட்ட ஏதோ சில காரணங்களால் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு அதற்குரிய கழிவுகள் வழங்கப்படும். அது அவர்களுடைய தகவல்கள் உண்மையான தகவல்களா என்பதை நாம் பரீட்சித்து பார்த்த பின்னால் அந்த மாணவர்களுக்குரிய கட்டணங்களில் சலுகைகள் வழங்கப்படும்.